வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சுகவலியில நம்ம சீசனல் வெல்னஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில வின்டர் சீசன் பத்தி ஒவ்வொரு விஷயமா நம்மளுடைய சுகவலி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம வின்டர் ஸ்கின் கேர் டெக்னிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஒரு சூப்பரான பர்சனை விசிட் பண்ண போறோம். வாங்க போலாம். மக்களே, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னா திருநெல்வேலியில ஹை கிரவுண்ட் போற வழியில ஜெயாநகர் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்த ரத்னா சித்தா கிளினிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம டாக்டர் சித்ரா தேவி மேம பார்த்து வின்டர் ஸ்பெஷல் ஸ்கின் கேர் டெக்னிக்ஸ கேட்டு வந்துடலாம். வாங்க உள்ள போலாம். உள்ள போலாம். மேம் ஹாய். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு வின்டர் ஹெல்த் கேர் டிப்ஸ் கொடுக்க முடியுமா மேம்? சூப்பர், கொடுக்கலாம். ஸ்கின் கேர் எப்பவுமே முக்கியம் தான் மேம். ஆனா குறிப்பா இந்த வின்டர் சீசன்ல ஏன் மேம் நம்ம வந்து ஸ்கின் கேருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இப்போ குளிர்காலம்னு எடுத்துட்டோம்னா குளிர்காலத்துல ஏர்ல மாய்ச்சர் கம்மியாயிடுது. மாய்ச்சர் கம்மியாகும் போது ஸ்கின் எல்லாமே வறட்சி, காத்து வறட்சியா இருக்கிறதுனால ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கு. அப்புறம் வியர்வை கம்மியாகும். வியர்வை கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா ஸ்கின் ஆல்ரெடி இன்னும் கூடுதலாக தான் வறட்சி ஆகும். அப்புறம் ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே இன்னும் அக்ரவேட் ஆகுது. இதனாலதான் குளிர்காலத்துல ஸ்கின் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பராமரிக்கணும். சூப்பர் மேம். இப்போ நம்ம ஓபிடிக்கு என்ன மாதிரியான கேசஸ் வந்து இந்த வின்டர் சீசன்ல ஜாஸ்தி வருது மேம்? இப்போ நம்ம ஓபிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக குளிர்காலத்துல வர ஹேர் ஃபால், ரொம்ப சிவியரா ஹேர் ஃபால், அப்புறம் டேண்ட்ரஃப் அதெல்லாமே இச்சிங் இருக்கும், ட்ரைனஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி கேசஸ் வருது, எக்ஸிமா, ஆல்ரெடி இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய கேசஸ் சமீப காலமா நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ மாய்ஸ்சர் தான் முக்கியமான காரணமா இருக்கிறதுனால பீப்புளுக்கு வீட்லயே சிம்பிளா ஹெர்பல்ல ஹோம்மேட் ரெமடிஸ் மாதிரி சொல்றதாங்கன்னா மாய்ஸ்சரைசேஷனுக்கு என்ன மாதிரியான ஹோம்மேட் ரெமடிஸ் சொல்லலாம்? இப்போ நம்ம நினைக்கிறோம் வெயில் காலத்துல தான் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறோம், பாடியில இது இல்லாம போகுது. பட் குளிர்காலத்துலயும் டீஹைட்ரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடி நிறைய தண்ணி குடிக்கணும், பாடி டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கணும். தென் இப்போ பாலாடை, நெய், தேன், வெந்தயம் ப்ளஸ் பால் சேர்த்து ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாய்ஸ்சரைசர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை விட வெர்ஜின் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கத்தாழை ஜெல்லு அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பர் மேம். இப்போ மாய்ஸ்சரைசர் பற்றி சொல்லிட்டீங்க. அந்த மாய்ஸ்சரைசரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் கொடுக்க முடியுமா? ஓகே. பொதுவாக இப்போ மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணி ஸ்கின் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சோப்பு 1-2 தடவை அப்ளை பண்ணுங்க. மற்றபடி அதை ரொம்ப அளவுக்கு அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண தண்ணியில் கழுவிட்டு நல்ல டவலை வச்சு ரப் பண்ணி எடுக்கணும் கிடையாது, அதை ஒத்தி எடுக்கணும். ஸ்கின்னை சாஃப்டாக ஒத்தி எடுத்துருங்க. அப்புறம் அந்த லேசான ஈரம் இருக்கும் போதே எந்த மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் ஈரம் லேசாக இருக்கும் போதே அப்ளை பண்ணுங்க. அப்பதான் அது ஸ்கின் கூட பெனிட்ரேட் ஆகி கிடைக்கும். அப்புறம் நைட்டு ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு மாய்ஸ்சர் நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. ஓவர் நைட் கூட நீங்க அந்த மாய்ஸ்சர் பாடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் விடுங்க. ஏன்னா குளிர்காலமா இருக்கு, பனிக்காலமா இருக்கு, ஆயில் பாத்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த பாடியும் அந்த பாடிக்கு தேகத்துக்கு தகுந்த மாதிரியான ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஆயில் பாத் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குளிர்காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க தண்ணி ஊற்றுறதுன்னு அவசியமே கிடையாது. சாதாரண தண்ணி ஒரு மிதமான சூட்லயே நம்ம குளிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவையாவது குறைஞ்சது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். எப்படின்னா நம்ம வெளியில தெரியிற ஏரியா, ஃபேஸ், லிப்ஸ், ஹேண்ட்ஸ், நீ, எல்போ, அப்புறம் கிராக் வரும் பார்த்தீங்களா, ஹீல்ஸ், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கண்டிப்பா நீங்க கூடுதலா கவனமா பராமரிக்க வேண்டியது. அடுத்தபடியா கேம்குள்ள போறோம். ரெடியா மேம்? எஸ் மேம். இப்போ ஹேர் ஹெல்த் பத்தின ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் நம்ம விளையாடலாம். ஓப்பன் ஹேர் விசஸ் பிரைட், ரப்பர் பேண்ட் விசஸ் கன்சி, lukewarm water versus hot water, daily hair wash versus periodical hair wash, towel dry versus blow dry,
Small teeth comb with a broad teeth. broad teeth. Eye massage before bath, eye massage after bath. ரெண்டுமே பண்ணிக்கலாம், பிஃபோரும் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் பண்ணிக்கலாம். The important question. Amla juice with pani puri. ஆமா ஜூஸ். Am bride better than free hair? ஏன்னா குளிர்காலத்துல ஆல்ரெடி நம்ம ஹேர் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சு இல்லையா, அப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஹேரா விட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ்ல வந்து அந்த மாய்ஸ்சர் சீக்கிரமா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பிரைட் பண்ணி அந்த காலத்துல அதான் நல்ல சடை பின்னி பூ வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ பின்னி வைக்கும்போது அது சர்ஃபேஸ் தெரியாம கம்மியா மாய்ஸ்சர் லாஸ் ஆகுறது நம்ம தடுக்கலாம். ஏன் ஸ்பஞ்ச் இஸ் பெட்டர் தென் ரப்பர் பேண்ட்? இது ஏன் அப்படி சொல்றோம்னா அது வந்து அது ஃபேப்ரிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரப்பர் பேண்ட் வந்து ஆல்ரெடி ட்ரையா இருக்கிற ஹேரை பிரேக் பண்ணி டேமேஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பஞ்சிஸ் மாதிரியான டைப்ல யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை கொஞ்சம் பார்த்தாங்க. ஏன் மேம் ஸ்மால் டீத் கோம் வந்து ஒயிட் டீத் கோம் விட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற வந்து அந்த ஆயில் கிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சின்ன பல்ல வச்சு நம்ம இது பண்ணும்போது அது இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பெரிய கோம்போ வச்சு நீட்டாக அது வந்து டீடானிங் பண்ணிட்டு அப்படி பண்றது தான் பெஸ்டாக இருக்கும். ஏன் மேம் டவல் ட்ரை பெட்டர் தென் ப்ளோ ட்ரை? ப்ளோ ட்ரை ஆல்ரெடி நம்ம ஹேர்ல வந்து மாய்ஸ்சர் எல்லாமே இருக்கு, அப்படிங்கும்போது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டவல் வச்சு நல்லா அதை ரப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அது நல்லா வச்சு வெளியில வந்து லட்டு இருக்கிற மாதிரி தான் பின்னாடி. மேம் ஆயில் அப்ளை பண்றது பிஃபோர் பாத் ஆஃப்டர் பாத் ரெண்டுமே காம்பினேஷனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஏன் மேம் எப்படி அது எப்படி பண்ணணும்? ஓகே, இப்போ நம்ம குளிக்கும் போது வந்து முன்னாடியும் அப்ளை பண்ணணும், பின்னாடியும் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம குளிர் காலத்துல வந்து ஹேர்ல இருக்கிற ஆயில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அப்ளை பண்ணிட்டு குளிச்சு வாஷ் அவுட் பண்ணா கம்ப்ளீட்டா ஆயில் எல்லாமே வந்து வைப் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். குளிச்சதுக்கு அப்புறமும் நம்ம லைட்டா அப்ளை பண்ணும்போது த்ரூ அவுட் த டே நமக்கு பாடியில வந்து ஒரு ட்ரைனஸ் இல்லாம ஒரு மாய்ஸ்சரோட நம்ம ஹேரையும் ஸ்கின்னையும் பார்க்கலாம். ஹாட் வாட்டர் பாத் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? லிக்வாம் வாட்டர் ஏன் பெட்டர்? ஆமா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கொதிக்க சூடான தண்ணியை இது பண்ணோம்னா நம்ம பாடியில இருக்கிற உள்ள அந்த ஆயில் கிளான்ஸ் எல்லாமே கூட வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பாடிக்கு தேவையான லிக்வாம் வாட்டர். டெய்லி ஹேர் வாஷ் ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா டெய்லி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா குளிர்காலத்துல ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். டெய்லி நம்ம வாஷ் பண்ணி அந்த நேச்சுரல் ஆயில் கண்டென்ட்டே நம்ம பாடியில இருந்து வைப்பாகி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பீரியடிக்கலி நம்ம வாஷ் பண்ணலாம். கடைசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்க வந்து ஆம்லா ஜூஸ் தான் குடிக்கணும், பானிபூரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? குளிர்காலத்துல நமக்கு அப்படியே சூடா ஏதாவது சமோசா டீ வடை ஏதாவது சாப்பிடும் போலதான் இருக்கும். பட் அது கண்டிப்பா கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வீக்கா தான் இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் வீக்கா தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பார்த்தோன்னா டேமேஜ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம வந்து ஆம்லால விட்டமின் சி இருக்கு, ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே அதுதான் நல்லது. ஸோ நான் வந்து ஆம்லா தான் சொல்லுவேன், நோ பாயிண்ட். நம்ம கேம் சுற்றுல 2வது ரவுண்டு மித் பிரேக்கிங் செஷன். நம்ம இப்போ மஞ்சள் வந்து ஒரு யுனிவர்சல் ஃபேஸ் பேக்கா மேம்? அது எல்லாருமே எல்லா காலத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லைம்மா, அப்படி கிடையாது. ஏன்னா மஞ்சள் வந்து கைப்பூசுது வெப்ப வீரியம் இல்லையா. இப்போ வந்து அதுல அந்த வாதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இதுல இருக்கு. சித்தற்படி பார்த்தீங்கன்னா வாதத்துக்கான ஆகாயமும் காற்றும் தான் மஞ்சளோட குறைபாடும் சொல்றாங்க. ஸோ வந்து வாதத்தைகள் வந்து மஞ்சள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்கின் ட்ரையாக தான் ஆகும். அதனால ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வேணா கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வேணாம் சொல்லுவோம். நம்ம இந்த குளிர்காலத்துல லெமன், நெல்லிக்காய் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அது குளிர்ச்சியா சாப்பிட்டா சளி பிடிக்கும், நிறைய பேர் அதை அவாய்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இப்போ வந்து பொதுவாக மக்களுக்கு என்ன ஒரு பயம்னா குளிர்ச்சியா இருக்கும், நெல்லிக்காய் எலுமிச்செல்லாம் எடுத்துட்டா வந்து நம்ம பாடியில இன்னும் கொஞ்சம் கூட கோல்டு ஜாஸ்தியாகவும் இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நெல்லிக்காயில் விட்டமின் சி, ஜூஸ்ல லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது குளிர்த்து அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டியை தான் அது உண்டாக்குதே தவிர மித்தபடி அதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னொன்று நம்ம ஸ்கின் கொலாஜனை வந்து அது பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ விட்டமின் சி நெல்லிக்காய் எலுமிச்சை வின்டர் டைம் ஓபிடியில கேசஸ் பார்க்கறதுல ஹேண்டியா இருக்கக்கூடிய ஒரு சித்தா டூல், ஒரு சித்தா மெடிசன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய மாதிரினா எந்த மாதிரி மேம் சொல்லுங்க?
பொதுவா நான் என்னோட பேஷண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, இது மெடிசின் இல்ல, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான். எல்லாருமே ஓனாவே அவங்க வந்து தயாரிச்சுக்கலாம். எப்படின்னா, நம்ம முத்துன தேங்காயில இருந்து ஆட்டி பால் விட்டு, அந்த பால்ல இருந்து கிடைக்கிற ஏடுல இருந்து ஒரு நெய்யை உருக்கி எடுக்கிறது தான் ஒரிஜினல் பொட்டலங்காய். ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த குளிர்காலத்துக்கு கூட அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் மேக்ஸிமம் இதுதான் செய்வேன். நம்ம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். அதாவது நம்ம சாப்பாட்டை பத்தி பேசுறோம். வின்டர் சீசன்ல என்ன மாதிரியான சாப்பாடுலாம் மேக்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நம்ம? வின்டர் சீசன் குளிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி தை இதுதான் ரொம்ப நல்லது. இது வந்து நம்மள முன்பனி காலம்னு சொல்லுவோம். அதாவது நீண்ட இரவு காலையில சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த வெளியில இருக்கிற குளிரை தாங்குறதுக்கு நம்ம பாடிக்குள்ள ஒரு வெப்பம் தேவை. ஸோ நம்ம ஒரு ஹீட்டான பொருட்களை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பித்தசாந்த பொருட்களை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக பார்க்க போனா நம்ம வந்து வெல்லம், உளுந்து, கரும்பு இந்த மாதிரியான பலகாரங்கள், பணியாரம் அந்த மாதிரி என்னது எடுத்துக்கலாம். காஃபி டீக்கு பதிலாக வந்து நம்ம சுக்கு மல்லி காஃபி எடுத்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். காய்கறிகள்னு எடுத்துட்டோம்னா சீனி அவரை, கத்திரிக்காய் அந்த மாதிரி உஷ்ணகிரி உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கோல்டன் ஹார்ஸ் எங்க கூட செலவு பண்ணி வியூவர்ஸ்க்காக இவ்வளோ டீட்டெயில்டா வின்டர் சீசன்ல டாப் டு பாட்டம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ.